பொங்கலுக்கு ஒரு குடும்பமே உட்காந்து அழுவிட்டு இருந்திருக்கு. நம்ம பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடிருப்போம். ஆனால் ஒரு குடும்பம் உட்காந்து அழுவிட்டு இருந்திருக்கு. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் வெட்நைட்டிக்கு பொங்கலுக்கு நம்ம எல்லாமே சந்தோஷமாக இருந்திருப்போம். எல்லாருமே சொல்கிறேன், பேசிக்காக அதிக பேர் வெளிநாட்டிலையும் வந்திருப்பாங்க, ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, எல்லாமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம் உட்காந்து அழுவிட்டு இருந்திருக்கு. அவங்க குழந்தையோ அப்பாவோ அண்ணனோ தாத்தாவோ பாட்டியோ இறக்கல, ஒரு மாடுக்காக அழுவிட்டு இருந்திருக்கு. மாடு உடம்பு சரியில்லாமல் டவுனர் ஆகிடுச்சு. அந்த மாட்டுக்காக உட்காந்து குடும்பமே அழுவிட்டுருக்கு. குடும்பம் அழுனா கூட பிரச்சனை இல்லை, அது கூட இருக்க அந்த நாயெல்லாம் உட்காந்து அழுவிட்டு இருந்திருக்கு. இதுதான் மோசமான விஷயமே இருக்கிறதுலே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில குடும்பம் வண்டி தான் மாட்டை முதலீடாக பார்க்காம குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட இது பொங்கல் அன்னைக்கு நடந்தது. அவங்க குடும்பமே பொங்கல் கொண்டாடாமல் இங்கே மாட்டை பார்த்துட்ருக்காங்க. ஏன் ப்ரோ பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ இப்போ போடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது. நான் போடுற ஒரு வீடியோவிலும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக சேர்ந்துருக்கான்னு கேட்டால் சேரவே இல்லை. இந்த மாடு சரி ஆனால் மட்டும்தான் நான் வீடியோ போடணும்னு இருந்தேன். சரியாகலாம் அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். மாடு சரி ஆனதுனால தான் நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது சரியாகிற மாடு இல்லை. 5-6 நாள் நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். நான் ஒரு நாள் எடுத்த வீடியோ தான் போடுறேன், மற்ற நாள்லாம் நான் போடவே இல்லை. மாடு சரி ஆனப்பறனா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே மாடு வச்சுருக்கோம் எல்லாருமே மாட்டை அவங்கவுங்க காப்பாற்றிக்கலாம். இது ஒரு மாடு கிடையாது, பல மாடு பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கெலாம் இறந்துருக்கு. ரீசெண்டாக எங்கள் ஊர்லேயே எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு மாடு டவுன் ஆகிடுச்சு. அது எதுவுமே பண்ணலை, அவங்க கறிக்கு தான் ஏற்றிட்டு போனாங்க. மாடு நீங்கள் வளர்க்குறதுல தான் அது இருக்கே. வளர்க்காமல் நீங்கள் பார்த்துக்காமல் இருந்தீங்கன்னா மாடு வயசானாலும் சரி, மாடு சினையானாலும் சரி, மாடு டவுனர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு 50% மாடை காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மை. புல்லு வைக்கோல் இதை தவிர தீவனம் வைங்க. மாட்டுக்கு சத்தான அதிக பொருள் இருக்குது. நீங்கள் கால்நடை மெடிக்கலில் கேட்டாலே சொல்லுவாங்க, அதிகமான சத்தான இருக்குது, அதுக்கேற்ற பால் உற்பத்திக்கான சத்து இருக்குது. அந்த தீவனம் வைங்க, அப்போ தான் மாடு தெம்பாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.